ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி சாப்பிட்றது உடலுக்கு நல்லதா கெட்டதா? டெய்லி பிரியாணி சாப்பிட்லாமா? யாரெல்லாம் பிரியாணி அதிகமாக எடுத்துக்கலாம், எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியமான சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே பிரியாணினா ரொம்ப ரொம்ப இஷ்டங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி பிரியர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி பார்த்திங்கன்னா உண்மையில் உடலுக்கு நல்லதா கெட்டதா? பிரியாணி அடிக்கடி சாப்பிட்லாமா? பிரியாணி சாப்பிட்டா நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோ பதிவுகளை உங்களுக்கு சொல்கிறேன். பிரியாணி பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே 100க்கு மேற்பட்ட பிரியாணி வகைகள் நிறைய இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா சைவ மற்றும் அசைவ பிரியாணி இரண்டுமே அடங்கக்கூடியதாக இருக்குங்க. உணவுகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய இந்த பிரபலமான பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே எல்லாருக்கும் பிடித்த ஒரு உணவாகவே கருதப்பட்டு வருதுங்க. இந்த பிரியாணி அப்படிங்கிற சொல் பார்த்திங்கன்னா பாரசீக மொழியிலிருந்து உருவானதாக கூறப்பட்டு வருதுங்க. அந்த காலத்திலிருந்தே இது பிரியாணி ஊட்டச்சத்து ரீதியாக சமசீரான உணவாக கருதப்பட்டு வருதுங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள வீரர்களுக்கு உணவளிக்க இந்த பிரியாணி தான் பயன்படுத்தப்பட்டு வந்ததாக கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்திலிருந்தே இது பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் பண்டிகை காலங்களிலும் சமூக கூட்டங்களிலும் ஒரு பிரபலமான உணவாக இருந்து வந்திருக்குங்க. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு சமச்சீரான உணவில் வரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான விருந்துகளில் நம்ம அதிகமாக இந்த பிரியாணியை காணப்படுதுங்க. இந்த பிரியாணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத உணவாக இப்போ மாறிட்டு வருதுங்க. திருமணத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு விருந்து வரை அனைத்திலுமே இந்த பிரியாணி தான் இப்போ அதிகமாக இடம்பெற்றுட்டு வருதுன்னு சொல்லலாம். சைவ மற்றும் அசைவம் என இரு தரப்பு பிரியர்களையும் இது கவர்ந்து வருவதாக கூறப்பட்டு வருவது உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி நல்லதா, அதனுடைய தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரியாணியோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். உங்கள் உடலை வளர்க்க ஊட்டச்சத்துக்களின் கலவையுடன் கூடிய எளிதான மற்றும் சுவையான செய்முறையாக இந்த பிரியாணி இருக்குங்க. பல்வேறு மசாலா பொருட்களை பயன்படுத்துறதுனால இந்த பிரியாணியோட சுவை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த பிரியாணியில் பயன்படுத்தப்படும் மிகவும் பிரபலமான பொருட்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள், பூண்டு, இஞ்சி, இலவங்கப்பட்டை, கிராம்புகள் அப்படின்னு இந்த பிரியாணியில் சேர்த்துறதுனால சுவைகள் அதிகமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், புற்றுநோய் எதிர்ப்பு, இரத்த சர்க்கரை குறைப்பு மற்றும் இதய ஆரோக்கிய நன்மைகள் பல நிறைந்திருக்குங்க இந்த பிரியாணியில். இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து போன்ற நிறைய சமநிலை ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால இது ஒரு ஆரோக்கியமான உணவாக கருதப்பட்டு வருது. காய்கறி பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஏராளமான காய்கறிகளுடன் சமைக்கும்போது சரியான அளவு நார்ச்சத்து கிடைக்குங்க. இது உங்கள் குடல் இயக்கத்திற்கு அவசியமான ஒன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நிர்வகிக்கவும் இது உதவுதுங்க. சைவ பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட தேவையான வைட்டமின் B12 இயற்கையான மூலமாக இது பொதுவாக சைவ மற்றும் அசைவ மக்களிடையே குறைவாகவே காணப்பட்டு வருதுங்க. இதில் இருக்கக்கூடிய கொழுப்புச்சத்து அதிகமாக இருப்பதால் ஆரோக்கியமற்ற சிற்றுண்டுகளை உட்கொள்வதன் மூலம் உங்களுக்கு நிறைவான உணர்வையும் திருப்தியும் தரக்கூடியதாக இருக்குது. பெரும்பாலும் மக்கள் பார்த்திங்கன்னா வெளியில் இருந்து பிரியாணி சாப்பிட நிறைய விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மசாலா பொருட்கள் சேர்க்கப்படுவது புண்கள் மற்றும் வயிற்று கோளாறுகளின் அபாயத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. கூடுதலாக பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்லீரல் மற்றும் இரைப்பை குடல் செயல்பாடுகளுக்கு தொந்தரவு செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த பிரியாணி. அளவாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெளியிலிருந்து ஆர்டர் செய்யப்படும் பிரியாணியில் மோசமான அல்லது தரம் குறைந்த எண்ணெயை பயன்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் வகையில் பிரியாணி இருக்கிறதுனால வெளியில் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அது பார்த்திங்கன்னா உங்களோட இதயத்திற்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்குங்க. பிரியாணி அடிக்கடி சாப்பிட்லாமா?
அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை நாம் யாரும் மறக்கக்கூடாதுங்க. பிரியாணி ருசியாக இருந்தாலும் அதை அளவாக தகுந்த இடைவெளியுடன் சாப்பிடுவது மிகவும் நல்லதுங்க. பிரியாணியை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை சாப்பிடலாம். ஆரோக்கியமான பொருட்களான மெலிந்த மற்றும் புரத குறைந்தபட்ச எண்ணெய் பயன்பாடு ஆகியவற்றை கொண்டு தயாரிப்பதனால நம்ம அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மிதமான உணவு மிகவும் முக்கியமானது. அவ்வப்போது பிரியாணி சாப்பிடுவது அதிக கலோரிகளை உட்கொள்ள வழிவகுக்கக்கூடியதாக இருப்பதனால கவனமாக நம்ம எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் கவனமாக சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை பிரியாணி சாப்பிட்றது நல்லதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். அதுக்கான விடையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆரோக்கியமான எடையை பராமரிப்பதற்கு நீங்கள் உட்கொள்ளும் கலோரிகள் எண்ணிக்கையையும் உடல் செயல்பாடு மூலம் எரிக்கும் கலோரிகளின் எண்ணிக்கையையும் சமநிலைப்படுத்துவதாகும். வாரத்திற்கு ஒரு முறை பிரியாணி சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதோடு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை கடைபிடிப்பது இன்னும் உங்களுக்கு நல்லதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம விசேஷ நாட்களில் மட்டும் எப்போதாவது சாப்பிடும் சிறப்பு உணவாக இந்த பிரியாணி இருக்குங்க. அப்படி இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களிலுமே நமக்கு தோணும் போதெல்லாம் நம்ம சாப்பிட்றக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பிரியாணி தாங்க. எந்த நேரத்தில் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுறவர்களும் இருக்காங்க. இரவு நேரத்தில் பிரியாணி சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. பிரியாணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உணவு மட்டும் இல்லாமல் ஓர் உணர்வு அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் டயலாக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எல்லோருடைய விரும்ப உணவாகவும் பிரியாணி மாறி விட்டுட்டு வருதுங்க. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா அரிசியுடன் காய்கறிகளோ இறைச்சியோ சேர்த்து அனைத்து மசாலாக்களுடன் சேர்த்து தம் போட்டு சமைக்கப்படும் ஒரு வாசனையும் ருசியும் மிக்க ஒரு உணவாக இருக்குங்க. பாரசீகத்தில் இருந்து தெற்காசியாவுக்கு வந்த ஓர் உணவு தாங்க இந்த பிரியாணி. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பெருநகரங்களிலும் பல்வேறு வகையான பிரியாணிகள் கிடைக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா சுவையுடையதாக நிறைய பிரியாணி இருக்குது. டெல்லி லக்னோ பிரியாணி, கொல்கத்தாவில் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யப்படும் பிரியாணி, ஹைதராபாத்தில் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி என ஊராக வெவ்வேறு வகை பிரியாணிகள்லாம் இப்போ நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில், மதியம், இரவு, நடுராத்திரி என எப்போது பார்த்தாலும் இந்த பிரியாணி எடுத்து சாப்பிட்றது உடம்புக்கு கொஞ்சம் கவனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இட்லி கடைகள் இருந்ததை விட இன்றைக்கு பார்த்திங்கன்னா சந்து பொந்து அதாவது ரோட்டோர கடைகளில் கூட தினமும் ரெகுலராக பிரியாணி சமைக்கிறது நம்ம சாப்பிட்ற பழக்கமாக இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்ததும் வீட்டில் சாப்பிட பிடிக்கலையா, சமைக்க நேரம் இல்லையா அப்படின்ட்டு நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணி பிரியாணி சாப்பிட்றோம். பிரியாணி வந்துட்டு அளவாக எடுத்துக்கணும். எதுவுமே ஒரு அளவாக தான் எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு அதிக கெடுதல் விளைக்கக்கூடியதாக இருக்குங்க. பிரியாணி பார்த்திங்கன்னா பகல் டைமில் எடுத்துக்கலாம். நைட் டைமில் கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தால் மற்றும் ரத்த அழுத்தத்தின் அளவு நைட் டைமில் சாப்பிட்றதுனால அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. அதில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு பார்த்திங்கன்னா உணவு சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். ரத்த மன அழுத்த பிரச்சனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது இருக்கக்கூடிய அதிக கலோரிகள் கொண்ட பிரியாணி பார்த்திங்கன்னா இரவில் சாப்பிடும்போது உயர் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த பிரச்சனை இல்லாதவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அப்படி இருக்கவங்களுக்கு கூட விரைவில் பிரச்சனை வந்துடுங்க இந்த பிரியாணி நைட் டைமில் சாப்பிடும்போது. அரிசி, இறைச்சி ஆகிய அனைத்தும் சேர்ந்து வயிறு நிறைய சாப்பிடும்போது ஜீரணம் மிக மெதுவாகவே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோடு அடுத்த நாள் காலை வரை உடலும் மிக சோர்வாகவே இருக்கக்கூடியதாக இருக்குங்க. பசி எடுக்காதுங்க. இரவு நேரங்களில் மிக அதிக நேரம் கழித்து சாப்பிடுவது, நேரம் கழித்து தூங்குவது, பிரியாணி போன்ற ஹெவியான உணவுகளை சாப்பிடும்போது அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும். வயிறும் ரொம்ப காலியாக இருக்காதுங்க. அதனால் பசியின்மை பிரச்சனை நிறைய உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காலை நேர உணவு என்பது அன்றைய முழு நாளுக்கான ஆற்றலையும் உடலில் சேமிக்கக்கூடிய உணவாக இருக்குங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரியாணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா நெய் அதிகமாக எண்ணெய் இந்த மாதிரிலாம் சேர்க்கறதுனால இறைச்சி, நெய், கார்போஹைட்ரேட் நிறைந்த அரிசி ஆகியவற்றை சேர்த்து சமைக்கப்படும் போது பிரியாணி இயல்பாகவே நிறைய கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஊட்டச்சத்தாகவும் கொழுப்பாகவும் சர்க்கரையாகவும் மாறக்கூடியதாக இருக்கும். அதிக கலோரி அளவை எடுத்துக்கொள்ளும் போது உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு நிறைய அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க.
என்ன நண்பர்களே, நீங்கள் பிரியாணி பிரியர்களாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அளவாக எடுத்துக்கோங்க. நம்ம உடம்பு நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல இருக்க எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு பயனுள்ள தகவலை தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி.